ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் இது. ஆக்சுவலி டெர்மரிக் பவுடர் லைட்டாக எடுத்துக்கோங்க. அது கூட தக்காளி லைட்டாக எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்லாஷ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா லேடிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ட்ஸ் டெர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக தக்காளி மட்டும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் ஸ்கின் நல்லா அந்த டார்க் சர்க்கிள்ஸ் அதெல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இது. வாங்க உள்ள போகலாம். ஆக்சுவலி எப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறது அந்த தக்காளியோட அப்படியே எடுத்து நீங்கள் ஃபுல்லாக ஃபேஸு, நெக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின் எப்படி இருக்குன்றதை நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. இது பார்த்திங்கன்னா வீக்லி 3 or 4 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட போதும் உங்களுக்கு. உங்களோட ஸ்கின் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்றது நீங்களே அது கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வித்தின் 1 month ஆகும். அந்த 1 monthல் அந்த ரிசல்ட் என்னன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்றது. ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் என்னோடய ஃபேஸ் எப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்களே இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் என்னன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் என்னை கண்டிப்பாக நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். அது இல்லாமல் என்னோடய பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்யூஷன் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இது